மனமகிழ்ச்சியான மற்றும் ஒரு புதிய ஓய்வு நாளின் காலை பொழுதில் கர்த்தருடைய சமூகத்தில் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் அதிக மகிழ்ச்சி அடைகின்றேன். கர்த்தர் தாமே விதமான பாக்கியத்தை நம்ம யாவருக்கும் அருளி செய்திருக்கிறபடினால அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்றேன். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி ஜெபம் செய்து இந்த ஆராதனை தொடங்கலாம். ஜெபம் செய்வோம். மகிழ்ச்சியான மற்றும் ஒரு புதிய ஓய்வு நாளின் காலை பொழுதுக்காக கோடான கோடி ஸ்தோத்திரங்களை எடுத்துக் கொள்கிறோம். இயேசு சுவாமி கடந்து போன காலங்கள் முழுவதும் வாரங்கள் முழுவதும் கிருபையாக எங்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வந்திருந்த எல்லா தயவையும் நாமத்தை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவர் கிறிஸ்துநாதர் ஆலய திருச்சபை மக்களாக எங்கள் யாவரையும் ஆண்டவர் நேசிக்கிறபடினாலே இந்த காணொளி காட்சியின் வழியாக எங்களோடு கூட இடைப்படுகிறீரே, கோடான கோடி ஸ்தோத்திரங்கள் எடுக்கிறோம். ஆகாக இப்படி சமுதிரம் காத்து கொண்டிருக்கிற அத்தனை திருமக்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு சுவாமியின் பரிசுத்த நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமென். நாம் யாவரும் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது 258வது பாமாலை பாடல், இயேசுவே மை தியானித்தால் உள்ளம் கனியுமே, கண்ணாருமை காணுங்கால் பரமானந்தமே என்ற பாமாலை பாடலில் 258வது பாமாலை பாடல் 1, 2, 3 சரணங்களை மட்டும் பாடுவோம். 1, 2, 3 சரணங்கள். Jesus
ஆண்டவருக்கு நேராக நாம் திருப்போம். ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கின்றார், ஆண்டவரோ இருதயத்தை பார்க்கிறவர். அன்பானவர்களே, வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னுடைய உள்ளத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே நடத்தும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் மன்றாடி கேட்டுக்கொள்ளலாமா? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அந்த நாட்களிலே யாரெல்லாம் அவரை பார்த்து கூப்பிட்டார்களோ அத்தனை பேர் மீது ஆண்டவர் மனம் இறங்கினார். என்பார்களே, நமக்காகவும் ஆண்டவர் மனம் இறங்க மாட்டாரா? நிச்சயமாய் நமக்காக மனம் இறங்குவோம். கல்வாரி சிலுவையின் அனுபவத்தை நமக்கென்றே ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். என்பார்களே, நமக்கு சமாதானத்தை உண்டுபடுகின்ற ஆக்கினியை தன்னுடைய தோளில் அவர் சுமந்து தீர்த்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அல்லவா? ஆண்டவரை வார்த்தை ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, திருச்சபை மக்களாகி நாங்கள் அறிந்த அறியாமல் தெரியாமல் உமக்கு பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உமக்கு பிரியமில்லாத நடத்தைகளை நாங்கள் நடந்து வருகிறோம். கிருபையாய்களை பொறுத்தருளபடியாக ஜெபிக்கிறோம். நம்முடைய குமாரனும் எங்களுடைய ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரித்து எங்கள் மனசாட்சி உயிர்ப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நாமத்திற்கு மகிமை உண்டாக வாழ்வதற்கு அருள்பார். இயேசு சுவாமியின் பரிசுத்த நாமத்தினாலே கெஞ்சி கொண்டாடுகிறோம் பிதாவே, ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்திருக்கும் ஆண்டவர் மன்னிப்பையும் பாவை நிவர்த்தி நமக்கு கட்டளையிட்டோரடி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருவாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள், ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. சபையார் தேசத்தில் அவர்கள் இப்பொழுது திருமறை பகுதியை நாம் நம்முடைய ஆலய பணியாளர் திரு வேலுச்சாமி ஐயா அவர்கள் வாசிக்க நாம் கேட்போம். இன்றைய நாளுக்கு வாசிக்கப்பட வேண்டிய திருமறை மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24 வசனம் முதல் 29ஆம் வசனம் வரை. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24 வசனம் தொடங்கி 29ஆம் வசனம் முடிய. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது அவர் வேதபாரகரை போல போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் என்பது இந்த நாளுக்கு இன்று வாசிக்கப்பட வேண்டிய வேதபாரம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே முகமாக வேண்டாவதாக. கர்த்தருடைய செய்திக்காக நம்முடைய உள்ளத்தை நாம் ஆயத்தப்படுத்தி அவருடைய சமூகத்தில் அவரை நோக்கி பார்ப்போம். என் தேவனே, என் இறைவனே, என் இனிய நேசனே, என் அன்பனே, என் அன்பனே, இதயம் பாருவே சமூகத்தில் ஏற்புடையதாக இருப்பதாக. ஆமென். சபையார் அவர்கள் அன்பாளர்களே, மீண்டுமாக மற்றொரு ஓய்வு நாளின் காலை பொழுதில்
கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஆங்காங்கே அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுதுதானே இந்த காணொளி காட்சியின் வழியாக உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் நன்றி செய்திருக்கிறேன். அவருடைய மகத்துவமான கிருபைகள் எண்ணி அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்களை வரவேற்பை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். Theological education for the people of God. இறை மக்களுக்கு இறையியல் கல்வி என்ற தலைப்பை தெரிந்த திருச்சபையின் வழியாக இந்த நாளிலே நாம் பெற்றிருக்கிறோம். அன்பானவர்களே, நாம் பல வகையான படிப்புகளை இந்த உலகத்திலே நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். ஆர்ட்ஸ், கலை அறிவியல் படிப்பு, என்ஜினியரிங் படிப்பு, மருத்துவ படிப்பு, இப்படி ஏராளமான படிப்புகளை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தியாலஜிக்கல் எஜுகேஷன், கடவுளை சார்ந்த படிப்பு என்பது அது தேவையா என்ற ஒரு கேள்வியை நமக்கு நாமே எழுப்பி பார்த்தால், இந்த பரிசுத்த வேதாகமத்திலே உள்ள வசனங்களை நாம் அப்படியே எடுத்து கையாளுவது என்பது பல நேரங்களிலே அது வேறு விதமாக புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்க முடியும். அன்பானவர்களே, அதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த பரிசுத்த வேதாகமத்தை இறையியல் சார்ந்து கற்றுக்கொள்வது என்பது மிக 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 அவசியமாக இருக்கிறது. அப்படி கற்றுக்கொள்வதை கொள்ளாததினால் தான் கிறிஸ்துவ உலகத்தை நாம் அலசி ஆராய்ந்து பார்த்தால் இன்றைக்கு ஏராளமான திருச்சபைகள் காளான் முளைத்து காணப்படுவதை போன்று காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. வசனத்தை வாசிக்கிற திருமக்கள் யார் யார் எப்படி புரிந்து கொள்கிறார்களோ அவருடைய புரிந்து கொள்வதற்கு ஏற்ற வியாக்கியானத்தை சில சமயங்களிலே சரியாகவும் பல நேரங்களிலே தவறுதலாகவும் வியாக்கியானம் செய்து விடுகிறதை நாம் கவனித்துக் கொண்டுதான் வருகிறோம். ஆகையினாலே இந்த இறையியல் கல்வி என்பது மிக 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 அவசியமாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது காணக்கூடாத இறைவனுடைய விருப்பத்தை, சித்தத்தை அநேக சமயங்களிலே நம்முடைய மக்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். இப்பொழுது வாசிக்கின்ற இந்த பகுதியிலே புத்தி உள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள், புத்தி உள்ளவர்கள் யார் யார், புத்தி இல்லாதவர்கள் யார் யார் என்ற கருத்தை ஆண்டவர் வேறுபடுத்தி விளக்கி கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 7வது அதிகாரத்திலே 24வது வசனத்திலே ஆண்டவருடைய வார்த்தை, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவர்கள் யாரோ அவர்கள் கண்மலையின் மேல் தங்கள் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷர்களுக்கு ஒப்பிடப்படுவார்கள். கண்மலையின் மேல் தங்கள் வீட்டை கட்டுகிற புத்தியுள்ள மக்கள் யார் அவர்கள்? யார் ஒருவர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவைகளின்படி செய்கிறார்களோ. அநேக சமயத்தில் திருச்சபை மக்களாக நீங்களும் நானும் வசனங்களை கேட்கின்றோம். ஞாயிற்றுக்கிழமை காலையிலிருந்து ஓரளவுக்கு மதியம் வரையிலும் கர்த்தருடைய வார்த்தைகள் நம்முடைய செவிகளில் ஜொலித்துக் கொண்டிருக்கிறது. மதிய உணவுக்கு பிற்பாடு நன்றாக ஓய்வெடுத்துக் கொள்கிறோம். மாலை பொழுதிலே கருப்பு பெட்டி எல்லாருடைய வீடுகளிலும் இருக்கிறது. அந்த கருப்பு பெட்டிக்கு முன்பதாக உட்கார்ந்து நேரம் போவதே தெரியவில்லை. ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஓய்வு நாளை
பரிசுத்தமாய் ஆசைக்கு நினைப்பாயாக நினைப்பாயாக. ஆனால் திருச்சபை மக்களாகிய நீங்களும் நானும் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளிலே காலையிலே நினைக்கிறோம், மாலையிலே கருப்பு பெட்டியை நினைக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை நினைப்பதில்லை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன? இப்பொழுது வாசிக்கின்ற பகுதியிலே கர்த்தருடைய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவர்கள் யாரோ அவர்கள்தான் புத்தி உள்ளவர்கள். இப்படி சொல்லும் பொழுது நமக்கு அடுத்த பகுதி என்னவென்று நமக்கு நன்றாக விளங்கிக் கொள்ள முடிகிறது அல்லவா? அதாவது புத்தி உள்ளவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிற பொழுது அடுத்தது புத்தி இல்லாதவர்களை பற்றி கட்டாயமாக சொல்ல முடியுமே. யாரொருவர் கர்த்தருடைய வார்த்தையின்படி கேட்டு அவைகளின்படி செய்யவில்லையோ அவர்கள் புத்தி இல்லாதவர்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவைகளின்படி செய்கிறவர்கள் புத்தி உள்ளவர்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவைகளின்படி செய்யாதவர்கள் புத்தி இல்லாதவர்கள். அன்பானவர்களே, திருச்சபை மக்களே, ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே, இதே மத்தேயு 25வது அதிகாரத்தில் நம்ம எல்லாருக்கும் நன்றாக பரிச்சயமான ஒரு பகுதி, புத்தியுள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னி பெண்கள், இளம் பெண்கள். புத்தியுள்ள பெண்கள் 5 பேர் இருந்தார்கள், புத்தி இல்லாத பெண்கள் 5 பேர் இருந்தார்கள். புத்தியுள்ள பெண்கள் ஆயத்தமாக இருந்த பொழுது மாப்பிள்ளை வந்தார், மணவாளன் வந்தார். அந்த புத்தியாக இருந்த 5 பேரை அழைத்துக் கொண்டு தன்னுடைய வீட்டுக்குள் பிரவேசித்தார், கதவை தாளிட்டுக் கொண்டார். புத்தி இல்லாத பெண்களோ வந்தார்கள் தாமதமாக. மாப்பிள்ளையை கூப்பிடுகிறார்கள், மாப்பிள்ளை மாப்பிள்ளை கதவை தட்டுங்கள், தட்டி திறக்கும்படியாக சொல்லுகிறார்கள். மாப்பிள்ளை சொல்லுகிறார், நீங்கள் யாரோ, உங்களை அறியே. மாப்பிள்ளை மணவாளனோடு நேரத்தை செலவிடுவதற்கு வாய்ப்பில்லை. என்பார்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த பூலோகத்திற்கு மாப்பிள்ளையாக வரப்போகிறார். மணவாட்டியாகிய திருச்சபையின் மக்களாகிய நீங்களும் நானும் புத்தி உள்ளவர்களாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்க போகிறோமா? மணவாளனாகிய இயேசு இந்த பூமிக்கு வருகிற பொழுது கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அவைகளை செய்யாதவர்களாக புத்தி இல்லாதவர்களாக நாம் வாழ்ந்தோம். நம்முடைய நாட்களிலே வீணாய் காலங்களை கடத்தி மாப்பிள்ளை வருகிற பொழுது உங்களை அறியேன் என்று சொல்லத்தக்கதாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஏனோ தானோ என்ற நிர்விசாரமான நிலையில நாம் நாட்களை செலவழித்துக் கொண்டு இருக்க போகிறோமா? நம்மை நாமே நிதானித்து சிந்தித்து பார்த்து நம்முடைய உள்ளத்தை ஆண்டவருக்கு நேராக அர்ப்பணித்துக் கொண்டு புத்தியுள்ள மக்களாக அல்லது புத்தியுள்ள கன்னிகைகளை போன்று ஆண்டவருக்கு மகிமையாக நீங்களும் நானும் ஆயத்தம் உள்ள மக்களாய் வாழ்வதனாலே நம்மை அர்ப்பணித்துக் கொள்வோம். ஆண்டவருடைய கல்வி, அந்த இறையியல் கல்வி என்பது இந்த வசனங்களை நன்றாக கற்றுக்கொள்வதன் வழியாக, வேதத்தை வாசிப்பதன் வழியாக, இறையியல் சார்ந்த பல்வேறு புத்தகங்களை நாம் சொந்தமாக்கிக் கொண்டு அவைகளை விளங்கிக் கொள்வதன் வழியாக அவருக்கு சொந்தமுள்ள ஜனங்களாக வாழ்வதற்கு நம்மை நாமே பக்குவப்படுத்தி ஆயத்தமாயிருக்க ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் அருள் புரிவாராக. ஆமென். அன்பாளர்களே, அறிவிப்புகளை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த மாதத்திலே நாம் செலுத்த வேண்டிய சந்தா போன்றவைகளை நீங்கள் தவறாமல் செலுத்திக் கொண்டு வருகிறீர்கள். இன்னும் சந்தா கார்டுகளை அனுப்பாமல் வீடுகளில் தங்கியிருக்கின்ற திருச்சபை மக்களாகி நீங்களும் நான் அப்படியே சந்தாக்களை சரியான நேரத்தில் ஆலயத்துக்கு அனுப்பி சந்தாக்களை செலுத்தும்படியாக அன்போடு கொண்டு அழைக்கின்றோம். அதன் வழியாக திருச்சபையின் ஊழியர்கள் தங்குதடையின்றி சிறப்பாக கடந்து செல்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். தொடர்ந்து உங்களுடைய காணிக்கைகளினாலும் தோத்திர பண்டிகையிலே ஏலத்திலிருந்து பொருட்களுக்கான ஏல பாக்கி போன்றவர்களை செலுத்துவதன் வழியாக திருச்சபையின் கணக்குகள் முடிக்கப்படுவதற்கு ஏதுவாகவும் இருக்கும் என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். தொடர்ந்து இந்த நாட்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கொரோனா போன்ற பாதிப்பிலிருந்து நாம் விடுதலையாகும்படியாக கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் அருள் புரிவாராக.
நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்து ஆசீர்வாதத்தோடு தாராரை நிறைவு செய்வோம், ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, இந்த மன மகிழ்ச்சியான இந்த ஓய்வு நாளின் காலை பொழுதுக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, திருச்சபையின் மக்களாகி நாங்கள் ஆண்டவரை பற்றிய கல்வியிலே தேறின மக்களாய் வாழ்வதற்கு இந்த நாளிலே நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆம் ஆண்டவரே, வசனங்களை வாசித்து இறையில் கல்விகளை கற்று புத்தியுள்ள மக்களாக எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நடந்து கடவுளுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதற்கு ஏதுவான ஆண்டவருடைய திருமக்களாக வாழ்வதற்கும் திருச்சபை மக்களாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும். வசனங்களை கேட்டும் ஒரு முறை கூட கேளாதவர்களை கொண்டு புத்தி இல்லாதவர்களாக நடந்து ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதில் நாங்கள் பிரவேசிக்க முடியாதபடிக்கு அதை இழந்து போனவர்களாக காணப்படக்கூடாதபடிக்கு இந்த காலங்களிலே கற்று தேறினவர்களாக விளங்கிக் கொள்ளவும் ஆண்டவருடைய திருமக்களாக வாழும் ஆண்டவர்கள் யாவருக்கும் கிருபை பாராட்டுகளை பாக்கிக்கிறோம். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியமுள்ளது என்று சொல்லப்பட்டுள்ளது. அதில் கர்த்தரை வசனங்களை கேட்டு அதன்படி செய்கிறவர்களாக ஆண்டவரை திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்லாதபடி அதன்படி செய்கிறவர்களாக இருக்கும்படியாக இந்த நாளில் எங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறோம். அன்னூர் கிறிஸ்துவார் ஆலய திருச்சபை மக்களாக எங்கள் யாவரையும் ஆசீர்வதியும். உடைய நாமத்துக்கு மகிமையாக வாழ்வித்து வழிநடத்துக. திருச்சபை மக்கள் கொடுத்து அனுப்புகிற அனைத்து சந்தா காடுகளையும் ஆசீர்வதியும். திருமக்கள் திருச்சபை மக்களாகிய எங்களுடைய திருமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துக. யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனைகளோ, என்னென்ன தேவைகளோ, என்னென்ன எதிர்பார்ப்புகளோ அவர்களுடைய தேவைக்கு ஏற்ற ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கட்டளையிட்டார். இயேசு சாமியின் பரிசுத்த நாமத்தினாலே கெஞ்சி கொண்டாடுகிறோம் பிதாவே, ஆமென். பரமண்டலத்திற்கு பிதாவே, உடைய நாமம் பரிசுப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தான், எங்களுக்கு விரோதமாக குற்றங்களை நாங்கள் மன்னிக்கிறது போல குற்றங்கள் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்கப்படாமல் தீவினை ரசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் விளைவுகளே, ஆமென். அப்படி ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பு, தூயாவின் அன்புடைய ஐக்கியம், சமாதானம் அனைவரோடும் இன்றைக்கும் சதா நாட்களிலும் நிலைத்திருப்பதாக. கர்த்தரோடு கூட இருப்பாராக, அவருடைய ஆவி விழுந்திருப்பாராக. சமாதானத்தோடு போய் வரக்கணுவோம் கர்த்தரின் நாமத்தினாலே. ஆமென். அனைவருக்கும் தோத்திரம். God bless you all. God bless you. Thank you.